Hi friends, welcome to Make's Kitchen. இந்த வீடியோவில் வெண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 2 பீஸாக ஒரு வெண்டைக்காய் வந்து 2 பீஸாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். பிங்க் சால்ட்டு நான் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக தான் வந்து சால்ட்டு போடுறேன். ஏன்னா நம்ம கிரேவியில் கொஞ்சம் சால்ட்டு சேர்ப்போம். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து மைதாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கடலை மாவு, இல்லைன்னா அரிசி மாவு இது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மைதா தான் சேர்க்குறேன். இப்போ இது வெண்டைக்காயில் நல்லா கோட் ஆகணும். இந்த உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் வந்து இந்த மைதா இந்த மாதிரி நல்லா வந்து கோட் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். தண்ணியில் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா கோட் ஆகிடுச்சு பாருங்கள். வெண்டைக்காய் மேலே எல்லாமே நல்லா கோட் ஆகிருக்கு. கடாயில் நான் 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் இப்போது இந்த வெண்டைக்காயை போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் கிட்ட ஃப்ரை பண்ணலாம். அப்போது சீக்கிரம் வெண்டைக்காய் வந்து வெந்து வந்துடும். ஒரு 80% கிட்ட வெந்துடும். அதோட ஏன் இந்த ப்ராசஸ் பண்ணுறோன்னா, நம்ம கிரேவி பண்ணும்போது வெண்டைக்காய் வந்து உடையாமல் இருக்கும், ரொம்ப வந்து மசிஞ்சு போயிடாது. அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணுறோம். இப்போது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு சின்ன டிப்ஸு, நம்ம வந்து தோசை மாவில் தேங்காய் பால் சேர்த்து தோசை சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதே கடாயில் நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் வந்து சேர்க்குறேன். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதால் அது பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம். இப்போது வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இது கூட நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து தனி மிளகாய்த்தூள் கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கலர் கொடுக்கும் இல்லையா, அதனால நான் இதை ஆட் பண்ணுறேன். ஒரு 2 டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை கொஞ்சம் போகணும், கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை மிக்சியில் அடித்து பியூரியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், டொமேட்டோ பியூரியா. நல்லா வதங்கணும், அதனால தான் நீங்கள் அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம், இப்படியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வெண்டைக்காலையும் உப்பு போட்டு வறுத்துருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணுறேன்.
நல்ல கெட்டியான தயிர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த தயிர் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே எடுத்து டைரெக்டாக ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கணும். ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு லிட் போட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சுருந்தேன். பாருங்கள், எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ இந்த கிரேவியில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த வெண்டைக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த வெண்டைக்காய் எல்லாமே வந்து அந்த கிரேவி வந்து கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ என்னமோ அது ஒரு கொஞ்சம் நேரம் அந்த வெண்டைக்காய்க்குள்ளே அது இறங்கணும் இல்லையா அந்த கிரேவி, அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் இந்த வெண்டைக்காயில் வந்து இறங்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு டைம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். திரும்ப ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இந்த டயத்தில் உங்களுக்கு ஒரு பியூட்டி டிப்ஸ் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து நெயில் கட் பண்ணும்போது அந்த நெயிலில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. வாசனை நல்லா கமகமன்னு வருது. நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான வெண்டைக்காய் கிரேவி, மசாலா கிரேவி வந்து ரெடி. கொஞ்சம் கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதை நான் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சாதத்தோட மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்கூடையும் யூஸ் பண்ணிக்கலாம்.